என்றும் நான் செல்ல மாட்டேன். இந்த நாட்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எல்லோரும் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பயம் யாருக்கு? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு உண்டான பயங்கள் ஏற்பட வேண்டும். அவருக்கு என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க தேவ பயம் இருந்தால், என்ன பயம் இருந்தால்? தேவனுடைய பயம் இருந்தால். யாருடைய பயம்? தேவ பயம். வாழ்க்கையில தேவனுக்கு உண்டான பயம் இல்லாதவர்களாகவும் தேவனுக்கு உண்டான கணங்கள் கொடுக்க முடியாதவர்களாகவும் நாம் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. எந்த பயத்தோடுங்க? தேவ பயத்தோடு. அல்லேலூயா. இப்ப தேவ பயமானது இந்த கடைசி காலத்தில் அநேக தேவ பிள்ளைகளுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்குது? எப்படிப்பட்ட பயம்? அவர் கடவுள்னு ஒரு பயமா? என்னமா? எதை செய்தாலும் அவர் பார்க்கிறான்ட்டு ஒரு பயம். வேற என்னுடைய நன்மையும் சரி, என்னுடைய தவறுகளும் செய்கிறதும் சரி, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருங்க? பார்ப்பார் என்கின்ற ஒரு பயம். பார்ப்பார் என்ற ஒரு பயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். அதனால்தான் இயேசு சொல்லுவார், நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது? தேவனுக்கு விரோதமாக. அவன் தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த மனுஷன். அவன் யாருக்குங்க? தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த மனிதன். அதுபோல மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்த மனுஷன். மற்றவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், தன்னுடன் வேலை செய்கிறவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவன் எப்படி இருந்தானாங்க? கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு என்ன பண்ணாதுங்க? கீழ்ப்படிதல் இல்லாம போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம், கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பிள்ளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பிள்ளைக்கு கீழ்ப்படிஞ்சா ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிஞ்சா பக்கத்துல இருக்க சக விசுவாசிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம கிட்ட என்ன இருக்குதுங்க? கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கிறது. இல்லையா? இந்த கீழ்ப்படியாத நாள் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. கீழ்ப்படியாதனால நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இன்னைக்கு நமக்கு தேவ பயம் இருக்கிறது பெருசு இல்ல, தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல் இருக்கணும். யாருக்கேற்ற? தேவனுக்கேற்ற ஒரு நல்ல கீழ்ப்படிதல் இருக்கு. அது எப்படி நடக்கும்? அது சாத்தியமா? தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில் இருக்குமா? இல்லையா? ஆதாம் ஏவாள் படைக்கும் போது தேவன் இந்த பிள்ளைங்க 2 பேரும் யாருக்கு கீழ்ப்படிவாங்க? எனக்கு கீழ்ப்படிவாங்க என்றுதான் படைச்சாரு. ஆனா காலப்போக்கில் அவங்க என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவு. தேவ பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? தேவ பயம் தான், கீழ்ப்படிதல் இல்லை. இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் தேவ பயம் இருக்குது, ஆனா தேவ பயத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் விரும்புகிறது என்றா கீழ்ப்படுகிறது. என்ன சொல்றாருங்க? கீழ்ப்படிங்க. இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் தேவனுக்கென்று கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தேவனுடைய நன்மைகளை பெற்றார்கள். கீழ்ப்படியாதனால தேவன் கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷத்தையே இழந்தார்கள். இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய பொக்கிஷம். ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. சவுலுக்கு அது போல முதல் உலகத்தில ஒரு ராஜானா சவுல். அப்படிப்பட்ட ஒரு தனமான ஒரு வாய்ப்பை தேவன் அவங்களுக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் கர்த்தர் பண்றாரு, கொடுக்க விரும்புகிறார்.
அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யாருடைய ஆசீர்வாதத்தை? தேவ பக்தியோடும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு தேவ கரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒத்தாசை, தயவு கிடைக்கும். அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பு தனிந்து போயிட்டு, தேவனுடைய அன்பு அற்று போயிடுச்சு. யாருடைய அன்புங்க? தேவ அன்பு அல்ல இல்லையா? ஆதில காட்டின அந்த அன்பு, ஆதில இருந்த அந்த சுறுசுறுப்பு, ஆதில இருந்த அந்த வைராக்கியம் எல்லாம் என்ன ஆச்சுங்க? தேவ பிள்ளைங்கிட்ட உடைந்து சுக்குநூலாக மாறி இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் யாருக்கு பயப்படல? தேவனுக்கு ஏற்ற பயபக்தி இல்லை இல்லையா? ஒரு நேரத்துல நம்ம இப்படியே கூட வீட்டு பிறையில பார்க்கும்போது எல்லாரும் ஒரே ஐக்கியமா இருந்தோங்க. எல்லா வீட்டுக்கும் மாறி மாறி என்ன பண்ணும்? இப்ப காலப்போக்கில் அது என்ன ஆகுது? மாற்றம் அடைகிறது. ஏன் மாற்றம் அடைவதற்கு காரணம் என்ன? அப்ப நமக்கு தேவனுக்கேற்ற தேவ பக்தியும் தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல் இல்லாதனால. எதனாலங்க? தேவ பக்தி கீழே. இந்த தேவ பக்தி தேவ கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல சலசலப்பை உருவாக்காதபடி எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ளவர்கள் கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. யாருடைய அன்பை? கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. அப்ப உங்ககிட்ட என்கிட்ட இந்த கிறிஸ்துடைய அன்பு வெளிப்படாத பட்சம் என்ன ஆகுது? கீழ்ப்படியாத தன்மை வருது. கீழ்ப்படியாத தன்மை வரும்போது என்ன ஆகுதுங்க? நம்மளை விட்டு அநேகர் வழி விலகக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம்? ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இந்த ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட இருந்த காலம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒருவரை என்ன பண்ண முடியல? அவங்க அன்பையும் தேவனுடைய அன்பை என்ன பண்ண முடியல? பிரிக்கவே முடியல. சவுல் கழுதை தேடும் போது இருந்த அந்த ஆர்வம் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த ஆர்வத்துடைய தோற்றங்கள் மாறியது. அப்போ தோற்றங்கள் மாறி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஆனா கீழ்ப்படிந்தவர்கள் கீழ்ப்படிந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையை கத்தனை பண்றாங்க, ஆசீர்வாதத்தை நீரூற்றாக மாற்றுவோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படினார். லோத்தும் தேவனுக்கு என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். அந்த கீழ்ப்படிந்த லோத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், உனக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என்ன பண்ணு, அழைத்து கொண்டு போன்னு சொல்ற. நல்லா கவனிக்கணும். அதான் தேவ பக்தியும் தேவனுடைய அன்பும். அதான் தேவ பக்தியும். அவன் தன் மகளுக்கு நியமிக்கப்பட்டவர்களே அழைக்கிறான். யார? இன்னும் கல்யாணம் ஆகல, பார்த்திருக்கிறாங்க, பேசிருக்காங்க, இந்த மகளை இவனுக்கு தான் கொடுக்க போறோம் என்று சொல்லி ஒரு உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ தேவன் இந்த உலகத்தை அழிக்க போற, இந்த காரியத்தை நான் என்ன பண்ண போறேன், இது செய்ய போறேன், உனக்கு யாரெல்லாம் உனக்கு இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணு, அழைத்து கொண்டு சொல்லும் பொழுது அவன் பாருங்க, தன் பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட அவர்களை அழைக்கிறான். யார் அழைக்கிறான்? அப்ப அந்த அன்பு என்ன பண்ணுதுங்க? என் பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டவர்கள் சேர்ந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? லோத்து அழைக்கும் போது அவர்கள் லோத்துக்கு கீழ்ப்படியில. அவர்கள் யாருக்கு கீழ்ப்படியில? லோத்துக்கு கீழ்ப்படியில. லோத்துடைய சத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன, இந்த உலகம் அழிக்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு? இவர் ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பேசுறாரு. அப்போ இவருக்கு மட்டும் ஆண்டவர் அழிவை குறிச்சு சொல்றாரு, எங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நம்ம நிறைய பேர் அப்படிதானே ஒரு இது, ஊழியக்காரர்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா எனக்கு அப்படின்னு பேசுனவங்களுடைய சில காரியங்கள்லாம் பைபிள் என்ன இருக்குது? தேவனுக்கு உண்டான நீதிகள் நியாயங்கள் வெளிப்பட்டது பார்க்கிறோம் இல்லையா? தேவன் யாருக்கிட்ட பேசணும் அவர் முன்குறித்து அதுக்கப்புறம் ஒருத்தர் இது பண்ணி என்ன பண்றாரு? பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ லோத்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க? முன்குறிச்சிட்டாரு. லோத்து என்ன பண்றாரு? முன்குறிச்சிட்டாரு. இந்த லோத்தை முன்குறிக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு உடன்படிக்கை இருந்தது. என்ன உடன்படிக்கை இருந்தது? ஒன்றைய இனபந்துக்களை நான் என்ன பண்ணேன்? ஆசீர்வதித்து பெருகச் செய்வேன், அவர்களுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லிட்டேன்.
அப்ப அவருடைய இரத்த உறவை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தேவனுக்கு இருக்குது. யாருடைய இரத்த உறவை? உன்னுடைய இரத்த உறவை, என்னுடைய இரத்த உறவை காப்பாற்றுவதற்கான தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. அப்ப அந்த பொறுப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும். இங்க லோத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்தவர்களை உபசரிப்பதுல மிகுந்த அன்பு உள்ளவனாக இருந்தான். அவர்களை பராமரிக்கிறதும் அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதில் எப்படி இருந்தான்? இதா இருந்தான். அதை தாண்டி தன்னை தேடி வந்தவர்கள், தன் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு கூடாது என்று சொல்லி என்ன பண்றாங்க? அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து நின்று போராடுகிறான். அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து போராடுகிறான். இது எப்போது தேவனுக்கு உண்டான பயம் வந்தாதான் தன்னை சார்ந்தவர்கள், தன் சபை மக்கள்கள், தன்னுடைய கிறிஸ்துவ பிள்ளைகள், தன்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்கின்ற அன்பு வந்தாதான் அவர்களுக்காக உன்னால என்ன பண்ண முடியுங்க? குரலை கொடுக்க முடியும். அது வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியாது? குரல் கொடுக்க முடியாது. அப்ப அந்த தேவ பக்தி அன்பா மாறணும். அன்பு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிதலாக மாறணும். இது ரெண்டுமே ஒரு மனுஷங்கிட்ட இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோங்க? தனித்து விடப்படுவோம். நம்ம எப்படி விடப்படுவோம்? தனித்து விடப்படுவோம். அப்போ லோத்து கிட்ட எல்லாம் பேசும்போது லோத்து என்ன பண்றாங்க? ஆண்டவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றின பிறகு அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, இந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். இப்போ லோத்து அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டது நிமித்தமாக தேவன பண்ணாருங்க, இந்த அன்பும் இந்த கீழ்ப்படியதோ லோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிதாவுக்கு ஏற்படுகிறது. உன்னுடைய காரியங்களும் என்னுடைய காரியங்களும் அந்த கீழ்ப்படியதிலும் தேவ பக்தியும் தேவனுடைய அன்பு என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அது இரண்டும் வெளிப்பட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? அந்த தேவனுடைய காரியத்தை செயல்படுத்த முடியும். இப்ப பாருங்க, இந்த லோத்துல அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா பார்வோன் கிட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? அந்த கூக்குரலுக்கு இந்த கூக்குரலுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் உண்டு. அந்த கூக்குரல் அடிமைத்தனத்தை வந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு கூக்குரல். இது என்னங்க? நல்லா குடிச்சு வெறிச்சு எவனுக்கு கீழ்ப்படியாம தனக்கு இருக்கிற படைபலம், தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து என்ன பண்றாங்க? ஏக சத்தம் இடுகிறார்கள். ஏக இப்ப இந்த சத்தத்தை அழியுடைய சத்தமாக மாறுகிறது. அந்த கூக்குரல் விடுவிக்கிற கூக்குரலாக மாறுகிறது. அப்ப அந்த கூக்குரலுக்கு ஒரு அன்பு தேவைப்படுது. அந்த கூக்குரலுக்கு என்ன தேவைப்படுது? இந்த கூக்குரலுக்கு என்ன பண்ணுதுங்க? அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தேவைப்படுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கூப்பிடக்கூடிய உண்மையான குரலை கர்த்தர் அறிவார். உண்மையான குரலை கர்த்தர் அறிவார். அந்த ஏக்கத்தின் குரல்கள், அந்த ஏக்கத்துடைய வலிமை குரல்கள். அப்ப என்ன சொல்ல? தேவன் இந்த பட்டணத்தை என்ன பண்ண போறாரு? அழிக்கும்படியாக எங்களை அனுப்பினார். நீங்கள் எழுந்து பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். அவருடைய மருமக்கள் மாறே பார்வைக்கு அவர் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஆமே. சொல்றது எப்படி இருக்குது? என்ன இந்த காலத்துல ஆண்டவர் உலகத்தை அழிப்பாரா? நம்மளும் சொல்லிட்டு ஆண்டவர் வரப்போகிறாரு, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, உலகங்கள் அழிய போகிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லிட்டு உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வருகை என்ன பண்ணல, இன்னும் வரல. ஏன் கர்த்தருடைய வருகை வரல? இன்னும் ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் நிறைய உண்டு. இன்னும் ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் அநேக உண்டு. அப்ப ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை இன்னும் மனமாற வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். அல்லையா? ரட்சிப்பை தொலைத்தவர்கள், தேவனுடைய அன்பை தொலைத்தவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை தொலைத்தவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிறதை
தொலைத்தவர்கள். இப்ப இதை தேடி இவர்களை சீர்படுத்தி மறுபடியும் ஆதியிலிருந்த அன்புக்குள் அவர்களை கொண்டு வந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உருவாக்கி மறுபடியும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்த வைக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய பாரமா யாருக்கு மாறுது? தேவனுக்கு மாறுது. அப்ப இவங்க சொல்லக்கூடிய காரியம் யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இல்லையா? அவனுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா உழைக்கிறான், செய்யறான், மருமகனான், மாமனார் என்ன பண்றான்? அற்பமாக காணப்படுறான். அப்ப உண்மையான தேவனை தேடக்கூடிய தேவ பிள்ளைகளை இந்த உலகம் அற்பமாக பார்க்கும், உறவுகளும். ஏன்னா உன்னுடைய அன்பு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுதுங்க? வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. அங்க சொல்ற பாருங்க அழகா, பரிகாசம் பண்ணினார்கள். அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனைக்கு நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். தேவ தூதர் என்ன பண்ணாங்க? இந்த பட்டணம் நிச்சயமா என்ன பண்ண போகுது? அழிய போகுது. இல்லையா? சரி, சொல்லி சொல்லி பார்த்துடா. கீழ்படியில என்ன பண்ண முடியும்? கீழ்படியில என்ன பண்ண? தூக்கி போட்டுற, அவ்வளவுதான். சொல்ற வார்த்தை கீழ்படியெல்லாம் கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? தூக்கி போட்டுறாரு, அவ்வளவுதான். கீழ்படிக்கிற வரைக்கும் தான் தேவனோட கூட நம்ம மறுபடியும் பேசுறாரு. எப்போது நீ கீழ்படியக்கூடிய தன்மை விட்டு நீ வெளியே போயிட்டுனா தேவன் உன்னை விட்டு வெளியே போயிடுவார். தேவன் உன்னை விட்டு வெளியே போயிடுவார். அப்ப அந்த மருமகனை காப்பாற்றக்கூடிய எண்ணம் யாருக்கு வரல? தேவ தூதருக்கு வரல. அப்போ லோத் என்ன பண்ண? தன்னுடைய மனைவியும் தன் 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொள்ளுகிற வெறும் 4 பேர், வெறும் 4 பேர்கள். அப்போ இந்த அன்பு எதை வெளிப்படுத்துற மட்டும் சொல்லி முடிச்சிட பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுடைய அன்பு உள்ளவர்கள், உன்னுடைய வயதும் உன் சரீரத்துடைய சூழ்நிலைகளையும் அறிந்து நீ தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதற்கேற்ற நேரத்தை கர்த்தர் உனக்காக எனக்காக செலவிட அவர் வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார். ஒரே ஒரு செய்தி தான். 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்ட பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். என்ன சொல்றாருங்க? ஜீவன் தப்பும்படி என்ன பண்ணு? ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத. நீ அழியாம உன் குடும்பம் காப்பாற்ற கீழ்படுகிறான். என்ன பண்றான்? தேவ பயத்துக்கும் தேவ ஊழியருடைய சத்தத்துக்கு அவன் என்ன பண்றான்? கீழ்படுகிறான். அந்த கீழ்படியும் போது அவன் தன்னுடைய வயதை கருதுகிறான். தன்னுடைய, நான் ஒரு செகண்ட்ல போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய அழிவு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட அழிவுன்னு ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தரமட்டமாக்கிடுவார் இல்லையா? அப்போ தேவன் நன்மை செய்யக்கூடிய, தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்புக்கே என்ன ஆகுது? ஒரு போராட்டங்கள், நெருக்கடிகள் காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு தேவன் இந்த மனுஷனை சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவர். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவர், உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்திருந்தால் என் பிரயாணத்தை என்ன பண்ணுங்க தேவரே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணும். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஆமே. என்ன கேக்குறாங்க? என்னால என்ன பண்ண முடியாது? உங்க வேகத்துக்கு ஓட முடியாது. அப்ப என்ன பண்றாரு? சரி, நீ போ. நீ போகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? இத அழிக்க மாட்டேன். அப்போ நான் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அன்பை வெளிப்படுத்தினால் என்னுடைய அழிவிலிருந்து என்ன பண்ண முடியும்? என்னால் காப்பாற்றி கொள்ள முடியும். என்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போ அந்த காப்பாற்றுவதற்கு தான் நீங்கள் நானும் தேவ பக்தியோடும் ஒருவருக்கு ஒருவர். யாருக்குங்க? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. லோத்து கூப்பிடும் போது அவங்க மருமகனுக்கு கீழ்ப்படியில, ஆனா மனைவியும் பிள்ளைகளும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனாலும் பாதி தூரம் வந்த பிறகு மனைவி லோத்துடைய வார்த்தையை மீறுறா. யாருடைய வார்த்தை? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அப்படிதான். பாதி தூரம் வருகிற வரைக்கும் நம்ம தேவனோடு கூட இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய அன்பை விட்டு விலகிடும், கீழ்ப்படிது போயிடும், கணம் பண்றது போயிடும், மதிப்பு கொடுக்கறது போயிடும், பேச்சுகள் மாறிடும், தோற்றங்கள் மாறிடும், செயல்பாடுகள் எல்லாமே டோட்டலா என்ன பண்றோம்? மாறிடும்.
ஆதியில் அந்த பய அன்பு, ஆதியில் அந்த நடுக்கங்கள், ஆதியில் அந்த சபைக்கு, ஆதியில் அந்த ஊழியக்காரர்களுக்கு, சக விசுவாசிகள் கொடுத்திருக்கிற எல்லா கனம் என்ன பண்றது? மாயையாக மாறிவிடும். அப்போ அவருடைய மனைவி என்ன பண்ணல? அவனுக்கு கீழ்ப்படியல. அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் உப்பு தூணாவாள். கீழ்ப்படியாதவங்களை எப்படி மாறிடுவாங்களாம்? கீழ்ப்படியாதவங்களை எப்படி மாறிடுவாங்களாம்? சமையல் கட்டுல ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சு வைக்கிற உப்பா மாறிடுங்க. எது மாறுறீங்க? ஆமா. இப்ப நீங்க உப்பா இருக்கணுமா, பிறருக்கு சுவை தரக்கூடிய நல்ல உப்பா இருக்கணுமா? அவ்வளவுதான். உப்பு சாரமற்றால் எதனால? அப்படியா? அது என்ன பண்ண முடியும்? ஒரு முறை அந்த உப்பு கரெக்டா சுவை கொடுத்தனா, இது அதிகமா உப்பாயிடுச்சுன்னா ஆகும், சாதத்தையே கீழே கொட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் மரணத்திலும் மீட்டெடுத்து நம்மளை காப்பாற்றுவார்.